அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். கடவுள் நல்வழி காட்டுவார் என்று காத்திருப்பவரா நீங்கள்? அப்போ இந்த கதை உங்களுக்குத்தான். கவனமாக கேளுங்கள். நாம் செய்யும் செயல் நல்லதோ அல்லது கெட்டதோ, அதற்கான விளைவுகளை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். நாம் கடமையை ஒழுங்காக செய்யாமல் எல்லாவற்றிற்கும் கடவுளை பொறுப்பேற்க சொல்ல முடியுமா? நம்முடைய பாரத்தை எல்லாம் கடவுள் மீது போட்டுவிட்டு நாம் விலகிக் கொள்வது சரியா? அதை பற்றி இந்த பதிவில் நம்ம விரிவாக காணலாம் வாங்க. ஒரு அடர்ந்த காட்டில் குருவும் சிஷ்யனும் யானையின் மீது பயணம் செய்து போய்கொண்டிருந்தனர். அன்று பொழுது போனதால் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்க முடிவு செய்கின்றனர். யானையை பத்திரமாக பார்த்து கொள்வது சிஷ்யனின் வேலையாகும். அந்த சிஷ்யனுக்கு மிகவும் சோர்வாக இருந்ததால், யானையை கட்டி போடாமல், கடவுளே, இந்த யானையை பத்திரமாக பார்த்து கொள்வது உங்களுடைய பொறுப்பு என்று கடவுள் மீது பாரத்தை போட்டுவிட்டு சிஷ்யன் தூங்கிவிடுகிறான். அடுத்த நாள் காலை எழுந்து பார்த்தால் யானையை காணவில்லை. யானையை கட்டி போடத்தானே சொன்னேன், நீ எதற்கு கட்டாமல் விட்டாய் என்று சிஷ்யனை பயங்கரமாக திட்டுகிறார் குரு. அதற்கு சிஷ்யனோ, நீங்கள் திட்டுவதென்றால் என்னை திட்டாதீங்க, அதற்கு பதில் கடவுளை திட்டுங்க. நீங்க தான் கடவுளை முழுமையாக நம்ப வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தீங்க. அதனால்தான் கடவுளிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நான் தூங்கினேன் என்று கூறினான். அதற்கு குருவோ, உன்னுடைய கடமையை செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, அதற்கு உதவ வேண்டியதே கடவுளின் பொறுப்பு. நீ பிரார்த்தனை செய்ததெல்லாம் சரிதான், ஆனால் யானையை கட்டி போட்டிருக்க வேண்டும், அவ்வாறு செய்யாமல் விட்டது உன்னுடைய தவறுதான் என்று குரு கூறினார். இதே மாதிரிதான் நம்முடைய 100% முயற்சியை, உழைப்பை போட்டுவிட்டு கடவுள் நமக்கு உதவுவார் என்று நினைத்தால் கண்டிப்பாக அந்த உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். ஆனால் முயற்சி ஏதும் செய்யாமல் வெறுமனே கடவுள் நமக்கு உதவுவார் என்று நினைத்தால் கடவுளால் மட்டுமில்லை, வேறு யாராலும் உதவ முடியாது. எனவே கண்மூடித்தனமாக கடவுள் நல்வழி காட்டுவார் என்று எந்த உழைப்பையும் போடாமல் நம்பிக்கொண்டு காலத்தை வீணாக்குவதை விடுத்து கடுமையாக முயற்சித்து பார்த்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நீங்க செய்யும் செயலில் வெற்றி காண முதலில் அந்த செயலுக்கான உங்கள் முயற்சியையும் கடின உழைப்பையும் போடுங்கள். அதற்கு பின் கடவுளை நம்பி பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் முயற்சிக்கான பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும். நன்றி.